அகந்தை பேய் அவனை பற்றியதனால் தான் அரசன் என்றும் எதிரில் இருப்பவன் கூலிக்கு வந்த கூலியாள் என்றும் வந்தி கூலி கொடுக்க காத்திருக்கும் பெண் என்றும் பின்னால் இருப்பவர்கள் தன் ஏவலாள் என்றும் தனித்தனியாக வியக்திகளை உணரத் துவங்கினான் அரசன். 2 வினாடி தன்னையே இழந்து இருந்த சிவஞான போதத்தின் சக்தியினால் சற்றே குழம்பித்தான் போய், யார் நீ என்று கேட்டான். வந்திக்கு வேலை செய்ய வந்திருக்கும் கூலியாள் தெரிந்தும் கேட்கின்றான், யார் நீ? நான் கூலிக்கு வந்த சாமிங்கோ. உன் பரிவட்டத்தின் அழகை பார்த்தால், தலைப்பாகையின் அழகை பார்த்தால் கூலிக்கு வந்தவனைப் போல் தெரியவில்லையே. நீ யாரு சாமி? என்னைய பத்தி விசாரிக்கிற, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நாம் பாண்டி நாட்டு அரசன். அரசனா? வந்தது நரியா பரியான்னு தெரியாம கூலி கொடுத்து அமிச்சானே, அது நீதானா? போதும் இந்த விளையாட்டு, யார் என்று சொல். கண்ணாளன் மனம் கனிந்தான். 1000 தான் இருந்தாலும் நான் ஆண்ட ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் என் பேரப்பிள்ளை அல்லவா பாண்டிய நாட்டு அரசன். நம்ம தொழிலே கூலிதான் சாமி. யாரு கூப்பிட்டாலும் போவேன், எதை கொடுத்தாலும் திம்பேன். பரிபாஷையில் பரமன் உரையாற்றுகின்றான்.